பாருங்கள். ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி தான் இவ்வளோ கிளியராக தெரியுங்க. இதில் நான் ஃபுல்லாக தான் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பாருங்கள், அருமையாக தெரியுங்க. எந்த வித நம்ம சன்லைட்டு கூட அழகாக பார்க்கலாம். எந்த வித பிரச்சனையும் இருக்காங்க. ரெண்டாவது பேட்டரியோடைய லைஃப் பார்த்தோம்னா நமக்கு லைஃப்னா எக்ஸ்பைரி டேட் இல்லைங்க. அந்த பேட்ரி உழைப்பு நம்மளுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா ஒரு நாள் முழுசாக நல்ல பிரைட்னஸ் ஓரளவுக்கு வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கேமும் விளையாடிக்கலாம். எல்லாமே நமக்கு எங்கேனா லாங் ட்ராவல் பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நாள் முழுசாக ஒரு நாள் ஆகிட்டு கூட இன்னொரு நாள் தங்க வேண்டியதாக இருந்தால் கூட நமக்கு ஒரு பவர் பேங்க்கு ஆல்மோஸ்ட்டு தேவைப்படாதுங்க. ஓரளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மொபைலை நல்லா தான் இருக்குங்க. எந்த வித பிரச்சனையும் கொடுக்காதுங்க. மொபைல் அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா தான் இருக்குது. இந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு 13,000 ரூபாய்க்கு பார்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு தான் மொபைல் வரும். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கம்பெனியும். எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ விவோன்னு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 8 MP தான் கொடுப்பாங்க. இது வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. அந்த ரியல்மி அதெல்லாம் பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து ஒன்று கேமராவில் குறைச்சிடுவாங்க, இல்லாட்டி ஒரு பேட்டரியில் 5,000 கொடுப்பாங்க, 6,000 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரேட்டு பார்த்தோம்னா ஒரு 15,000 14,000த்துக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா 5G மொபைல் தான். அதே மாதிரி மொபைல் தான் இதுவும். அந்த ரேட்டுக்கு பார்த்தோம்னா இது அதோட குறைவாகவும் கிடைக்குது. ரெண்டாவது வந்து பொருள் வந்து தரமாக இருக்குது. சாம்சங்ன்றதுனால நம்பி வாங்கலாம். யாரும் பயப்படாமல் வாங்கலாம். எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஃபோட்டோவும் பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃபோட்டோ வீடியோ எவ்வளோ கிளியராக வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். அதே ஜூமும் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம், எதுனாலையும் பண்ணிக்கலாம். ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக வேலை செய்யுதுங்க. அந்த கிளியராகவும் வேலை செய்யுது. சில மொபைலில் பார்த்தோம்னா ஜூம் இது பண்ணோம்னா நமக்கு கிளியராக தெரியாதுங்க. இது நல்லா கிளியராக தெரியுதுங்க. பார்த்துங்க. அதனால் யாரும் பயப்படாமல் நம்பி வாங்கலாம். நீங்கள் சில பேர் நினைக்கலாம், என்ன இது வரைய ஒரு 12,000 ரூபாய்க்கு மொபைலு இது தரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ப மாட்டாங்க சில பேர். ஆனால் இந்த மொபைலை நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் ஃபோனை வாங்கி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக. மணியில் பார்த்தோம்னா இது தான் பெஸ்ட்டாக இருக்கும். தரத்துலேயும் பார்த்தோம்னா இது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆப்பிள் ஃபோனை வாங்கிட்டு வரீங்க, அதில் 6,000 mAh கொடுக்கவே மாட்டாங்க. குறைவாக தான் பேட்டரி கொடுப்பாங்க. அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். ஃபாஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஆப்பிள்ன்றதுனால அந்த கம்பெனி கொஞ்சம் தரம் தான், அதனால் அது வேலை செய்யும். ஆனால் வந்து ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா அதில் 12 MP தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா 13 MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடு 50 MP, அதுலேயும் 48 MP அப்படி தான் கொடுப்பாங்க ஆப்பிளில். ஆனால் இது 50 MP கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தரத்தில் பார்த்தோம்னா விலையிலும் பார்த்தோம்னா சாம்சங் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ரீசேலிங் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கல வேறு ஆளுக்கு விற்பதாக இருந்தால் கூட விற்றுக்கலாம், வாங்கிக்குவாங்க. அதே நீங்கள் ஆப்பிள் வாங்கினோம்னா நிறைய அதுக்கு முதலீடு போட்டாங்க. ஆனால் அது கூட ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா வேறு ஒன்றுங்க ஸ்பெஷலே இல்லைங்க. என்ன இதுவே நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டோம்னா நம்பர் பாஸ்வேர்டு போட்டு இல்லை பேட்டர்ன் லாக்கோ ஏதோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் டாங்கோ ஏதோ இது பண்ணி வச்சுட்டோம்னா இதுவும் யாரும் எடுக்க முடியாது. எடுத்தாலே அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபோனாலே நம்மளுக்கு லாஸ்ன்னு பார்த்தோம்னா குறைவான ஒரு லாஸ் தான். எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்குறீங்க? இப்போ சாம்சங் இது ஆப்பிள் ஃபோனை வாங்க 1 லட்ச ரூபா கொடுத்து எங்கேயோ களவாடின்னு போட்டாங்க. அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அது லாக் இருக்குது, யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கு லாஸ் அதிகமில்லை. மிஸ் பண்ணிட்டோம், போட்டுட்டோம், எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்றப்போ லாஸ் அதிகம். ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா அதுக்குள்ளே இதே ஃபங்க்ஷன் தான். வேறு என்ன இதாக இருக்குது புது? இதுலேயும் ஃபேஸ் லாக் இருக்குது, அதுலேயும் ஃபேஸ் லாக்கு, இதுலேயும் ஃபிங்கர் லாக் இருக்குது, அதுலேயும் ஃபிங்கர் லாக்கு, பேட்டர்ன் லாக்கு, நம்பர் லாக்கு எல்லாமே இதில் இருக்குது, அதுலேயும் இருக்குது. புதுசாக என்ன இருக்குது? ஏதோ சில ஃபங்க்ஷனை 1 2 அதிகமாக கூட வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி அவ்வளோ காசு நம்ம கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், பார்த்து வாங்கிக்கலாம். நல்லா தரமாக இருக்குங்க, வாங்குங்க. ஒரு 50,000 முதலீடு பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 MP கொடுத்துருப்பான். 100 இல்லைன்னா 200 MP இப்போ பேக் கேமரா கொடுத்துருப்பான். அதனால் என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? எப்போ பார்த்தாலும் நம்ம ஜூம் பெருசாகிக்கிட்ட நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம்.
ஒரு 1/2 கிலோமீட்டரில் பிடிச்சிட்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கிறத நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். 10 மீட்டருக்குள்ளே இப்படி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதனால் இதே மொபைலு வாங்குங்க. எதுக்கு வேஸ்ட்டு பண்ணியிருக்குங்க? ஜனங்க அதிகமாக காசை போட்டு வாங்க ஜனங்க காசாக தான் கறியாக்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷலாக அதில் ஒன்றும் கிடையாது. என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுடைய கருத்து எப்படின்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், சரியாக இருந்தால் பாருங்கள். 2வது பாக்கெட்லேயும் போட்டுட்டு போகலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகாக இருக்குங்க. வெயிட்டும் ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இல்லைங்க. நல்லாவே இருக்குது. சைஸ் பார்த்தோம்னா சைஸும் நமக்கு ஒரு கையில் வச்சு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. இதை விட நமக்கு பெருசாக இருந்தால் கையில் ஒழுங்காக நம்மளால் பிடிக்க முடியாது. நல்லா இருக்காது. கேமரா ரோட்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், தரமாக தான் இருக்குது. இதில் என்ன குறைங்க? ஒன்றும் கிடையாது. கலர் ஒன்று தான் இது கொஞ்சம் இதாக இருக்குங்கண்ணா. உங்களுக்கு ஒயிட் கலர் வாங்கிங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு பிடிச்ச கலரு. எனக்கு இதுவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒயிட் கலர் வாங்கிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதானே இன்றைக்கி.